கொடுத்ததும் கிடைத்ததும் மிகவும் வசதியான முதியோர் இல்லம் அது. கணவன் மனைவிக்கென்ற தனித்தனியாக அறைகள், கட்டில், சோஃபா என்ற எல்லா வசதிகளும் இருந்தது. அறைக்கே வந்து உணவு பரிமாறும் வசதியும் உண்டு. பின்ன ஒருத்தருக்கு 6,00,000 என்று 2 பேருக்கும் 12,00,000 டெபாசிட்டும் அறைக்கே உணவு வரும் வகையில் ஏற்பாடு செய்து அதற்காக மாதம் 6,000 என்று 12,000 மகன் பணம் கட்டி அல்லவா இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டு இருக்கிறான். கை நிறைய கல்லும் தங்குமமா வளையல்கள், கழுத்தில் 4 சங்கிலிகள், இடுப்பில் பட்டுப்புடவை என்று இருக்கும் தன் மனைவி ஷியாமளா ஏன் அழுது கொண்டே இருக்கிறாள் என்று புரியாமல் சிவா அவளையே வெறுமையாய் பார்த்து கொண்டிருந்தார். பரிமாறிய உணவை கூட சாப்பிடாமல் உனக்கு என்ன குறை வந்து விட்டது என்று அவளை பார்த்து கேட்டார். சட்டென அழுது கொண்டே அவரை நிமிர்ந்து பார்த்த ஷியாமளா, ஏங்க நான் ஏன் அழுகிறேன்னு உங்களுக்கு தெரியாதா, அல்லது தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்றாள். நம்ம பையன் 5 பெட்ரூம் வச்சு பெரிய பங்களா கட்டியிருக்கான், கிரகப்பிரவேசம் பண்ணினான், நாமும் தானே கூட இருந்தோம். அவ்வளோ பெரிய வீட்டில் உங்களுக்கு தங்க இடம் கிடையாது என்கிற மாதிரி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானே. என்னங்க பையன் இவன் இந்த நிலைமைக்கு வர எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டுருப்போம் என்றாள். சிவா நிதானமாக, நம்ம பையனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்கிறது நம்ம எண்ணம். அதுக்காக நம்ம பாடுபட்டோம். என் சம்பாத்தியமே நிறைய வந்ததும் நான் சொல்ல சொல்ல கேட்காமல் நீயும் வேலைக்கு போய் சம்பாதிச்ச, பையனுக்காக ஏகமாக செலவழிச்ச. ஆனால் பெற்றவங்கள அவங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்லி சண்டையாக போட முடியும்? அப்படியே அவனை திட்டினாலும் அவனுக்காக நம்ம உழைச்சதெல்லாம் வீணாக போயிடாதா? அப்படியே அவன் என்ன நம்மை அனாதை இல்லத்திலையா விட்டுட்டானா என்ன? நல்ல வசதியான முதியோர் இல்லத்தில் தானே விட்டுருக்கான். சும்மா அழுதுகிட்டு இருக்காமல் சாப்பிடு என்கிறார் சிவா. என்னதான் நீங்கள் சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கலைங்க. எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்தேன் என்று மீண்டும் புலம்ப ஆரம்பித்தாள். சரி சரி, நீ இப்போ சொல்கிற, அவன் நினைக்கிறது என்னன்னு தெரியலையே என்றார் சிவா. மறுநாள் சாயங்காலம் பையன் ரவி வந்தவன் அப்பாவிடம் ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்தான். அப்பா, இது டிரைவரோட நம்பர். அம்மாவும் நீங்களும் எங்கேயாவது கோவில், ஹாஸ்பிட்டல் என்று போகணுன்னா ஃபோன் பண்ணி காரில் சௌரியமாக போயிட்டு வாங்க. டிரைவருக்கெல்லாம் பணம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்றான். அதுவரை சும்மா இருந்த ஷியாமளா சுர்ரென கத்த ஆரம்பித்தாள். ஏண்டா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? பெரிய இவனாண்டா நீ? பணம் கொடுக்குறானாம். பணம் நாங்கள் பார்க்காத பணமா என்று பேசி கொண்டு போனவளை ரவி தடுத்து நிறுத்தினான். ஸ்டாப், அம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு என்றான். என்னடா பெருசாக சொல்ல போகிற என்றவளை கையமர்த்தி பொறுமை என்று சொல்லி சிரித்தான். பிறகு நிதானமாக, உன் மனதை தொட்டு சொல்லு. உன்னை வசதி இல்லாத அனாதை இல்லத்தெல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கேன். இங்கே நீ எந்த பொறுப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். கூப்பிட்ட குரலுக்கு ஆளு என்கிற மாதிரி வசதியான முதியோர் இது. உன்னை மாதிரியே கணக்கு பார்க்காம செலவு செய்கிறேம்மா. அப்புறம் ஏன் கோபம் என்றான். அதற்கு ஷியாமளா, நீ சரியான படித்த முட்டாள்டா. பணமாடா பெருசு? வயசான காலத்தில் ஆஃபீஸ்லேருந்து வந்து பக்கத்தில் உட்காந்து அம்மா சாப்பிட்டியான்னு கேட்குற வார்த்தை எனக்கு கிடைக்கலையேடா என்றாள். அப்படிவா வலிக்கு என்ற ரவி. இதே கதை தான் எனக்கும் நடந்தது. பணத்தாலே எல்லா சௌரியமும் பண்ணி கொடுத்து, ஆனால் ஆசையாக ஒரு நாள் ஒரு வாய் சாதம் ஊற்றிருப்பியா? தலைவரி ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பியா? ஒவ்வொரு வேலையும் நான் செய்யும்போது எனக்கு அமுதா ஆயா முகம்தான் கண்ணுக்கு தெரியுது, உன் முகம் இல்லையேம்மா என்றவன் ஷியாமளாவின் மடியில் தலை வைத்து அழ ஆரம்பித்தான். ஷியாமளாக்கு, சிவா, என் சம்பளமே போதும், நமக்கு ஒரு பையன், அவனுக்கு பாசத்தை ஊட்டி கவனித்து வளர்த்தாலே போதும் என்ற எவ்வளவோ சொல்லியும் தனியாக பணம் வேணும், என் குழந்தைக்கு நான் செலவு செய்யணும் என்று சொல்லி வீம்பு கொடுத்து கொண்டு வேலைக்கு போனது கண் முன்னால் வந்தது. ரவி அப்போது, அம்மாவாகிய நீ எனக்கு வசதிகள் செய்து தருவதாக நினைத்து பாசத்தை கொடுக்க மறந்துட்ட. அந்த தப்பை நானும் செய்ய விரும்பலை. இதை நான் உங்களுக்கும் செய்ய மாட்டேன். என் குழந்தைகளுக்கும் பாசத்திற்காக ஏங்க விட மாட்டேன். அதனால்தான் நன்றாக படித்தும் வேலைக்கு போகாத யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வேலைகளையும் என் குழந்தைகளையும் பாசத்துடன் நல்லா பார்த்துக்கிறேன். நினச்சிப்பார், சொல்ல கேட்காம வேலைக்கு போனியேம்மா. அப்போ நான் தவிச்சதை உனக்கு சொன்னால் புரியாதுந்தா இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சேன். ரவி, சரி கிளம்புங்க. யமுனா எல்லாருக்கும் சமைச்சு வச்சுக்கிட்டு காத்திருப்பார். கூடவே உன் பேர குழந்தைகளும் தான் என்றான். போகிற வழியில் யமுனாவோட அப்பா அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு போகலாம் என்றான். வீட்டுக்கு போனதும் கீழே இருக்கிற 2 பெட்ரூமில் ஒன்று உங்களுக்கு, மற்றொன்று யமுனாவோட அப்பா அம்மாவுக்கு, மாடியில் எங்களுக்கு, 2வது குழந்தைகளோடது, 3வது விருந்தினர் வந்தால் தங்க என்றான்.
சந்தோஷமா ஷியாமளா, டே ரவி, இத்தனை நாக நான் கொடுக்காத பாசத்தை இப்போ வட்டி போட்டு ஒருத்த பாக்கி இல்லாமல் கொடுக்க போறேன்டா என்றாள். சிவாவுக்கு காஞ்சி பெரியவா சொன்ன ஸ்ருதி தர்மம் நினைவுக்கு வந்தது. குடும்பத்துக்கு வேண்டிய பொருட்களை கொண்டு வருவது புருஷனுடைய கடமை. கொண்டு வரும் பொருளை வைத்து குழந்தைகளையும் புருஷனையும் பராமரிப்பு பெண்களின் தர்மம். அதை விடுத்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் என்று அங்கேயும் ஒழுங்காக வேலை செய்யாமல் ஆத்திலும் வேலை சரியாக செய்யாமல் இருப்பது பெண்களுக்கு வேண்டாம் என்றது நினைவுக்கு வர சிறிய புன்னகையுடன் தன் அறைக்கு ஓய்வெடுக்க சென்றாள்.